வணக்கம் நண்பர்களே. கார்த்திகை மாத ஐயப்பனுடைய வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்களில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நீங்கள் இது நாள் வரை காத்து கொண்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த நேரமும் வந்தாச்சு. அது என்னன்னு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலையால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு. கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் தாங்க விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டிற்கு சூரியன் வரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு. இந்த மாதம் பொறுத்தவரை நிறைய விசேஷங்கள் நடக்க போகுது. ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான போர் மாலை போடக்கூடிய நேரம் இதுதாங்க. கார்த்திகை தீபம் வரக்கூடிய மாதமும் இதுதான். நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரை பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் தான் திருவண்ணாமலை தளத்தில் தீபமும் ஏற்றப்படுது. இந்த நேரத்தில் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் ஒற்றைப்படியில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சோமவாரம், அதாவது திங்கக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சிவன் கோவிலில் நடத்தக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நன்மையை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் உங்களுக்கு கடன் குறைய வேணும்னு நினைச்சாலும், தேக ஆரோக்கியத்தில் பலம் பெற வேணும்னு நினைச்சாலும் கோவிலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் குறைய வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் திங்கக்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மையை தரும். பஞ்சாங்கத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் கனமழை பெய்யும். இதனால் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிகளுக்கு உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணம் ஏற்றத்தை தரும். சுப விரயங்களை செய்ய போகிறீங்க. பெற்றோர் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மன தாங்கல்கள் நீங்கும். லாபங்கள் அதிக அளவில் உங்களுக்கு உண்டு. அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையில் இருந்தீங்கன்னா அனுகூலமான பலன் ஏற்படும். அதே போல் துணையுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் இனி அதிகரிக்குங்க. போகாத கோவில்களுக்கு எல்லாம் சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. மனதிற்கு பிடித்த கோவிலுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. வேற்று மொழி மனிதர்களால் உங்களுக்கான ஆதாயம் ஏற்படும். கோயில் கட்டுவது, கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்வீங்க. இந்த நேரத்தில் அபிஷேக ஆராதனைகளை செய்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை நீங்கள் பெறலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் பசு மாடுகளுக்கு கோதுமை மாவையும் வெல்லம் போன்றவற்றை தானமாக அளித்தீங்கன்னா நன்மையை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் இரத்த அழுத்தம், தைராய்டு, ஹார்மோன் குறைபாடுகளை அதிக கவனமாக இருங்க. இதயத்தினுடைய பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மருத்துவ ஆலோசனை பெறுவது இந்த நேரத்துக்கு நல்லது. அதே போல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு பார்த்துக்கோங்க. சுப விரயங்களை செய்ய போகிறீங்க. கணக்கு வழக்கு இல்லாமல் செலவுகளை காணப்பட்டாலும் கிரெடிட் கார்டு விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டு. எடுத்த காரியங்களை பார்த்தீங்கன்னா அனைத்தும் வெற்றி பெறுவீங்க. மேலும் இந்த நாட்களில் சிவாலயங்களை வழிபாடு செய்வது உங்களுக்கான ஏற்றத்தை தரும். தொடர்ந்து கிரக நிலை பொறுத்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, பாக்கிய ஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், விரயஸ்தானத்தில் செவ்வாய்னு கிரக நிலை அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கிடுங்க. மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் இந்த நேரத்தில் வருங்க. கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. திடீர் பண தேவைகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படுங்க. வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படலாம். மேலும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருந்தீங்கன்னா செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தரும் விதத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் தான் நல்ல பலனை தரும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது, அவங்க போக்கில் விட்டு பிடிப்பதும் நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதே நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மிகவும் பொறுமையுடனும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியங்க.
தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. எதிர்பார்த்த செலவு உண்டாகும். இரவு பகலாக உழைக்க வேண்டியதாகவும் அமையும். அடுத்தவர் வேலையும் தானே செய்யக்கூடிய நிலை உருவாகும். இருந்தாலும் உதவிகள் கிடைக்குங்க. வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வரும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மன மகிழ்ச்சி அளிக்கும். மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றக்கான கடுமையாக உழைக்க வேண்டியதாக அமையும். கல்விக்கான செலவு உண்டாகும். கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயரும் எடுப்பீங்க. பல விதத்திலும் பணவரத்து உண்டாகும். ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் வேகமாக முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் உங்கள் கையாலே முடித்துக்கொள்வது நல்லது. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக அமையும். வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நாள் வரை நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு காரியம் இப்போது வெற்றியை தரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. திடீர் செலவு ஏற்படலாங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் நிதானமாக தான் நடக்கும். கடன் விவகாரங்களை கவனமாக இருங்க. தொழில் தொடர்பான காரியங்களில் தாமதம் நடக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பயந்து வேலை செய்ய வேண்டியதாக அமையும். உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம். குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க. சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக அமையும். உறவினர்கள் நண்பர்களிடம் மறுத்து வேறுபாடுகள் தோன்றும். பெண்களுக்கு எதிர்பார்த்த செலவு உண்டாகலாம். எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெறுவீங்க. அலைச்சலும் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெறலாம். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கான முன்னாடியே ஒன்றுக்கு மேற்பட்ட பார்த்தீங்கன்னா ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது. அரசியலில் இருந்தீங்கன்னா நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். நல்ல நிலைமைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகலாம். உழைப்பு அதிகரிக்கும். தொடர்ந்து நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபார போட்டிகள் குறையும். பணவரத்து நன்றாக இருக்குது. புதிய நபருடைய அறிமுகம் இந்த நேரத்தில் உண்டு. குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். உறவினர்களுடைய வருகை இருக்குது. குடும்ப செலவு இனி அதிகரிக்கலாம். வெளியூர் பயணங்களின் போது கவனமாக இருங்க. அடுத்ததாக வரக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதம் பொறுத்தவரை உங்களுக்கு மாதத்தில் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளை கவனமாக செயல்படுவது நல்லது. பெரியவங்களுடைய உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமான செய்து முடிப்பீங்க. அடுத்ததாக வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புதிய நபர்களுடைய எச்சரிக்கை தேவை. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். சந்திராஷ்டம தினங்களாக நவம்பர் 11, 12 அமைஞ்சிச்சு. அதிர்ஷ்ட தினங்களாக பார்த்தீங்கன்னா வருகின்ற 20, 21, 22 நாட்கள் அமைய போகுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவானுக்குரிய நாளாக அமைந்திருப்பதால் இந்த நாளாக மஞ்சள் நிற பூக்களையும் இனிப்புகளையும் நைவேத்தியமாக படைத்து வழிபட்டிங்கன்னா தனுசு ராசினை சேர்ந்த நீங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்தலாம். வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்துக்கொள்வதோ எப்போதும் நீங்கள் கையில் மஞ்சள் நிற கைக்குட்டை உங்களுடன் வைத்துக்கொள்வதோ நேர்மறையான சக்தியை உங்களிடம் அதிகம் செய்கிறோம். வருடத்துக்கு ஒரு முறை ஹரித்வார் நகரத்துக்கு சென்று கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வர உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. மேலும் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் முன்னாடியே வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த தொகையை யாசகையிடலாம். அதே போல் கோயிலில் வழிபட்ட பின்பு வந்து யாசகம் தருவதை தவிர்த்திடுங்க. வியாழக்கிழமையில் வீடுகளை அசைவு உணவுகளை செய்வதையோ வாங்கி உண்பதையோ தவிர்க்க வேண்டும். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும்
நியூஸ் சேனலை புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயண எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.